ஹலோ நண்பா, எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் யூஸ்மி. இன்றைக்கி நம்ம சேனல் எதை பற்றி வீடியோ பார்க்க போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். சும்மா ஒரே நாள்லே எப்படி வியூஸ் அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நான் என் சேனல் டெஸ்டிங் பண்ணிட்டேன். அதையும் இந்த வீடியோவில் காட்டுறேன். அதை காமிச்சிட்டு தான் அந்த என்ன ட்ரிக்கு எப்படி நான் அந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணேன் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். சரிங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் பட்டன் ஆள் வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்பயும் சொல்கிறேன், இந்த மெத்தட் மூலிமா உங்களுக்கு வியூஸ் போகும். வியூஸ் போனாலே வாட்சிங் ஹவர்ஸும் வந்துடும், சப்ஸ்கிரைபர்ஸும் வந்துடும். உங்களுக்கு எப்படி சொல்கிறது, லைக்ஸு கமெண்ட் எல்லாமே வரும். அதுக்கப்புறம் நீங்கள் போடக்கூடிய வீடியோக்கு ஆட்டோமேட்டிக்காக வியூஸ் வரும். இதை நீ ஃபஸ்ட்டு உன் சேனலில் பண்ணியா, உனக்கு வியூஸ் ஆச்சா வந்துச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு வந்துச்சு. அதை நான் இப்போ ஃபஸ்ட்டு காட்டுறேன், வாங்க. அதுக்கு முன்னாடி உங்கள் சேனலில் யாருக்காச்சும் 1000 சப்ஸ்கிரைபர் 4000 வாட்சிங் ஹவர்ஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன், இல்லை ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், இல்லை கால் பண்ணுங்கள். வாங்க போய் பார்க்கலாம். இப்போ என்னோடய ஒய்டி ஸ்டுடியோக்கு நான் போய்க்கிறேன். ஸோ என்னோடய ஒய்டி ஸ்டுடியோவில் வந்துட்டேன். வந்தோடனே பார்த்தீங்கன்னா 19,000 வியூஸ் போயிருக்குது. வாட்ச் டைம்லாம் குறைஞ்சிருச்சு, சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் மைனஸில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி நான் என்னோடய சேனலில் நான் வீடியோவே போடலை. ஒரு 6 மாதம் கிட்ட வீடியோவே போடலை. நீங்கள் என்னோடய ஃபாலோவர் சப்ஸ்கிரைபர் எத்தனை பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி ரெகுலராக நினச்சி பார்க்குறீங்கன்னு தெரியல. நான் இப்போ ரீசெண்டாக வீடியோவே போடலை. இப்போ தான் நான் வீடியோ போட்டிருக்கேன். அதனால தான் பார்த்து உங்களுக்கு சொல்கிறேன். டெஸ்டிங் பண்ணியிருக்கேன். இப்போ நான் வியூஸுங்கிறத கிளிக் பண்ணுறேன். ஓகேங்களா? பாருங்கள், கடைசியில் போட்டதெல்லாம் பாருங்கள், ரியல் டைமில் 17,000 வியூஸ் போயிருக்குது எனக்கு. சரிங்களா? எப்போது கடைசி 48 ஹவர்ஸில் மட்டும் எனக்கு 17,000 வியூஸ் போயிருக்கு. ஓகேங்களா? ஸோ எப்படி வியூஸ் வந்துச்சு, எனக்கு வியூஸும் வந்துருச்சு. ஓகேங்களா? அதே மாதிரி எனக்கு சப்ஸ்கிரைபர்ஸும் ஏறி இருக்குது. ஆக்சுவலி முன்ன வந்து பார்த்தீங்கன்னா இங்கே -8ங்கிறது இருக்குது இல்லையா? எனக்கு இந்த இடத்து அதிகமாக இருந்துச்சு. -20, 30, 50ன்னு இருந்துச்சு. இப்போ அதில் -8 தான் இருக்குது. ஓகேங்களா? அதுமாதிரி வாட்ச் டைமே எனக்கு அந்த இடத்த இங்கே பார்த்தீங்கன்னா 20 தான் இருந்துச்சு. இன்றைக்கி 228 இருக்குது. வியூஸு 19,000 போயிடுச்சு. அந்த இடத்த எனக்கு மைனஸில் இருந்துச்சு. 300, 400 தான் இருந்துச்சு. இன்றைக்கி 19,000 வியூஸ் இருக்குது. யூஸ்மி சூப்பரா எப்பட்றா அப்படின்னு தானே கேட்குறீங்க. சொல்கிறேன், சரிங்களா? அதுக்கு முன்னாடி உங்களுக்கு யாருக்காச்சும் 1000 சப்ஸ்கிரைபர் 4000 வாட்சிங் ஹவர்ஸ் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு, இல்லை டிஸ்கிரிப்ஷனில் குரூப் லிங்க்லாம் வச்சுருக்கிறேன், ஜாயின் பண்ணுங்கள். சந்தோஷமாக பேசுவோம், வாங்க. சரிங்களா? இப்போ வாங்க போயிட்டு எப்படி அது பேர் என்னப்பா வியூஸ் எப்படி நான் இன்க்ரீஸ் பண்ணேன்னு சொல்கிறேன். சரிங்களா? நான் என்ன ஸ்ட்ராட்டஜி, அதாவது நான் என்ன ட்ரிக் யூஸ் பண்ணேன்னா, எந்த ஒரு வெப்சைட்டும் யூஸ் பண்ணல, எந்த ஒரு ஆப்பும் யூஸ் பண்ணல. சரிங்களா? இன்றைக்கி ட்ரெண்டிங்கில் என்ன இருக்குது அப்படின்னு நான் பார்த்தேன். சரிங்களா? அப்போ நம்ம தளபதி தான் மாநாடு நடத்திட்டு இருந்தேன். அப்படி சரி, இந்த மாதிரி தளபதி மாநாடுக்கு பார்த்திங்கன்னா என் ஃப்ரெண்டு போயிருந்தான், நான் போகலை. ஓகேங்களா? சரி, கூட்டமாக இருக்கும், நான் அதனால் நான் போகலை. ஓகேங்களா? என் ஃப்ரெண்டு தான் போயிருந்தான். அதுவும் இல்லாமல் என் ஃப்ரெண்டை வீடியோ எடுத்து அனுப்ப சொன்னால் டவர் கிடைக்கலன்னு வேறு சொல்லிவிட்டான். தளபதி மாநாட்டில் கூட்டம்டா, சரியான கூட்டம், டவர் கிடைக்கலன்ட்டான். நான் என்ன பண்ணேன், இந்த நேராக அந்த ஒரு ட்விட்டர்னு இப்போ எக்ஸ்ன்னு மாற்றிட்டாங்க, அந்த ட்விட்டர் ஆப்புக்குள்ளே போயிட்டேன். ஓகேங்களா? போயிட்டு இங்கே கீழே இந்த சர்ச் சிம்பிள் காட்டுதில்ல, அதை கிளிக் பண்ணேன். கிளிக் பண்ணோடனே லோட் ஆகும். இப்படி ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ட்ரெண்டிங், அதாவது மேலே இங்கே பாருங்கள் ட்ரெண்டிங்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இப்படி ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா தளபதி மாநாடுன்னு அன்றைக்கி காமிச்சிது, நேற்றுக்கு, அதாவது முந்தா நேற்று. சரிங்களா? இப்போ இங்கே வேறு ஏதோ இருக்குது. ஓகேங்களா? அதை விட்டு தள்ளுங்க. ஓகேங்களா? இப்போ நீங்கள் என்ன வீடியோ போட்டால் வியூஸ் எப்படி பிச்சுக்கிட்டு போகும் நான் சொல்கிறேன். ஸோ ட்ரெண்டிங்கில் என்ன இருக்குது, இந்த இது இருக்குது, இதை கிளிக் பண்ணுங்கள். தசரா கிளிக் பண்ணிங்கன்னா ஓகேங்களா, அந்த வீடியோஸ் வரும் பாருங்கள். மீடியாவுக்கு போங்க. முன்னே நான் போட்டது நான் சொல்கிறேன், இங்கே மாநாடுன்னு இருந்துச்சு. ஓகேங்களா? டிவிகே மாநாடு அப்படின்னு இருந்துச்சு. ஓகேங்களா? போட்டுட்டு மீடியாவை கிளிக் பண்ணேன். இதில் வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணியிருந்தாங்க அவங்களோட இதை. சரிங்களா? ஸோ இப்போ இப்படி பேசுகிறாரா தளபதி, பேசுகிறாரா? ஸோ இப்படி தளபதி பேசுகிறாரா? இந்த வீடியோவை நான் டவுன்லோட் பண்ணி என்னோடய சேனலில் அப்லோட் பண்ணேன். காட்டுறேன், வாங்க அப்படியே காட்டுறேன், போய் பாருங்கள். பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 நாள் முன்னாடி போட்டது. இப்போ செக் பண்ணி பார்த்துருவோம். ஷார்ட்ஸ் போகலாம். இங்கே பாருங்கள், 11,000, அதாவது 12,000 வியூஸ் கிட்ட வந்துருச்சு. 11,800 வியூஸ் கிட்ட வந்திருக்கு. 1 டே 22 ஹவர்ஸ் ஆகிடுச்சு. அப்படின்னா 2 நாள் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? 2 நாளில் எனக்கு 12,000 வியூஸ் இந்த ஒரு வீடியோ மட்டும் எடுத்து கொடுத்துருக்கு. ஓகேங்களா? இது நான் யாரோடைய நியூஸ் சேனல் இருந்தோ இப்படிலாம் வேறு எதுவுமே எடுத்து போடலை. ஓகேங்களா? நான் ஜஸ்ட்டு ட்விட்டர்லேருந்து எடுத்து போட்டிருக்கேன், அதாவது எக்ஸ் தளத்துலேருந்து. ஓகேங்களா? அதுவே இந்த வீடியோ பாருங்கள்,
3000 வியூஸ் போச்சு. நான் எதுவுமே இதுக்கு டைட்டில் மட்டும்தான் வச்சேன். இது மட்டும்தான். டிஸ்கிரிப்ஷன் பெருசாக எதுவும் எழுதலை, எதுவுமே எழுதலை. அவ்வளோதான். நான் இன்னும் கொஞ்சம் மெனக்கட்டு இன்னும் 2 வீடியோ போட்டிருந்தேன்னா எனக்கு நல்லாவே எடுத்து வந்துருக்கலாம். ஓகேங்களா? இன்னும் நல்லா வியூஸும் போயிருந்திருக்கும். அதே மாதிரி எனக்கு இதில் இன்னொரு பெனிஃபிட் என்னென்னா, எனக்கு இதில் ரெவன்யூவும் ஜென்ரேட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? சும்மா அங்கே பாருங்கள், ரெவன்யூ எனக்கு 0.11 வந்துருக்குது ரெவன்யூ. ஓகேங்களா? டாலரு. அதை இந்தியன் ருபீஸ் கன்வெர்ட் பண்ணி பார்ப்போமா? கால்குலேட்டருங்கடா, கால்குலேட்டர் போயாச்சு. ஸோ இப்போ பாருங்கள், 0.11 எனக்கு 10 ரூபா வந்துருக்குது. ஓகேங்களா? நம்ம நாட்டு காசுக்கு எனக்கு 10 ரூபா வந்துருக்கு. அப்போ 1000 வியூஸ் எனக்கு ஷார்ட்ஸில் போச்சுன்னா எனக்கு 1 ரூபா வருது. ஓகேங்களா? அப்படியா? அப்போ இந்த வீடியோக்கு எத்தனை வியூஸ் வந்திருக்குன்னு பார்ப்போமா? சரி, எவ்வளோ காசு வந்திருக்குன்னு பார்ப்போமா? 4000 வியூஸ் போயிடுச்சா? எவ்வளோ வந்திருக்குன்னு பார்ப்போமா? இங்கே பாருங்கள், 13 சப்ஸ்கிரைபர் எனக்கு எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. ஓகேங்களா? அவங்க லைவ்லேயே தான் காட்டுறேன். 4000 வியூஸ் போயிருக்கு, 13 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்கு, ரெவன்யூவும் வந்திருக்கு, 3 ரூபா வந்திருக்குது. எப்படி? ஏன்னா 3900 வியூஸ் தானே போயிருக்கு. இதே நாளைக்கு பார்க்கும்போது எனக்கு அந்த இடத்துல 4 ரூபா காட்டும். இங்கே 0.4 ருபீஸ் காட்டும். ஓகேங்களா? இப்போ இந்த வீடியோக்கு 13 சப்ஸ்கிரைபர் மேலே வந்திருக்கு. இந்த வீடியோவுக்கு பாருங்கள், தமிழக வெற்றி கழகத்துக்கு 33 சப்ஸ்கிரைபர்ஸ் எக்ஸ்ட்ரா வந்திருக்கு எனக்கு. இதில் ஒரு 33, அதில் ஒரு 13. ஓகேங்களா? 40, மொத்தம் ஒரு 46 சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட வந்திருக்கு. இதில் வந்து பாருங்கள், 800 வியூஸ் கிட்ட போயிடுச்சு. இதுக்கு நான் சும்மா கடமைக்குன்னு போடணுமேனு ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட வந்திருக்கு, 1 ரூபாவும் வந்திருக்கு. ஓகேங்களா? ஆக மொத்தம் எனக்கு காசும் வந்துச்சு, சப்ஸ்கிரைபர்ஸும் வந்துச்சு, வியூஸும் வந்துருச்சு. இதுக்கப்புறம் நான் போடக்கூடிய வீடியோக்கு எனக்கு இந்த மாதிரி நார்மலாக வியூஸும் அதிகமாகிட்டும் போகுது. அப்படிங்கும்போது சேனல் ஆக்டிவாகவும் இருக்குது. நம்ம எந்த ஒரு வெப்சைட்லேயும் பண்ணலை, நம்மளுக்கு ஒரிஜினல் சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இருக்காங்க. நான் இதுலேருந்து என்ன சொல்லுவேன்னா, அப்போக்கி ட்ரெண்டிங்கில் என்ன இருக்கோ அதை போடுங்க. இப்போ நடுவில் எல்லோரும் போயிருப்பீங்க, வீடியோவை யாரும் ஃபுல்லாக பார்த்துருக்க மாட்டீங்க. இப்போ ஒரு ட்விஸ்ட்டு சொல்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், நான் ரெகுலராக வீடியோ அப்லோட் பண்ணுறேன் ப்ரோ, இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த மாநாடு, இப்போ நான் வந்து கேமிங் வீடியோ போடுறேன், இதில் இப்போ நான் மாநாடை போட்டு என்ன ஆட்ட சொல்கிறியா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அப்படி எப்படி என் சப்ஸ்கிரைபரை நான் வச்சுக்கிறது அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம். இப்போ நான் குக்கிங் சேனலில் போடுறேன், அந்த இடத்த போய்ட்டு ஒரு கேமிங் ட்ரெண்டிங்கில் போதுன்னு அதுக்கு கேமிங்கை போட முடியுமா வியூஸ்க்காண்டி அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஓகேங்களா? நான் என்ன சொல்கிறேன், நீ அந்த மாதிரி வீடியோவை போடு. இப்போ நீங்கள் குக்கிங் சேனலோ இல்லைனா ஒரு கேமிங் சேனலோ வச்சுருக்கீங்க. ஓகேங்களா? அப்படிங்கும்போது இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிறத எடுத்து நீங்கள் போடுறேன்னு சொல்கிறீங்க. ஓகேங்களா? எப்படி ப்ரோ போடுறது, என் சப்ஸ்கிரைபர்லாம் திட்டுவாங்களே, ஏதோ சொல்லுவாங்களே, இல்லை அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிட மாட்டாங்களான்னு கேட்பீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, ட்ரெண்டிங்கில் இருக்கிறத நீ டவுன்லோட் பண்ணிட்ட. ஓகேங்களா? அதோ இப்போ இந்த வீடியோக்கு இது ட்ரெண்டிங்கில் இப்போ இல்லை. ஓகேங்களா? இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிறத நீ டவுன்லோட் பண்ணிட்ட. அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணுறன்னா, அப்லோடும் பண்ணிடு, வியூஸும் போகும். எவ்வளோ வியூஸ் போதோ போகட்டும். போனதுக்கப்புறம் இப்போ ஒரு 3 நாள் கழித்து பார்த்தீங்கன்னா, அதோ இந்த வீடியோலாம் வியூஸ் போகலையா, அப்படியே ஒன்றும் பண்ணாத, இந்த இதை கிளிக் பண்ணி அப்படியே அன்லிஸ்ட்டில் போட்டுரு, இல்லை ப்ரைவேட்டில் போட்டுரு. ஓகேவா? எனக்கு இங்கே டவர் கிடைக்கல, இதோ எங்கே பாரு, இவ்வளோ தான் டிஸ்கிரிப்ஷனே, ஒன்றுமே கொடுக்கல. மோஸ்ட்லி பப்ளிக்கில் இருக்குதா, அன்லிஸ்ட்டில் போட்டுரு. அவ்வளோதான். அன்லிஸ்ட்டில் போட்டினா, இப்போ நான் அன்லிஸ்ட்டில் போட்டேன், எனக்கு வியூஸும் ஆச்சு, சப்ஸ்கிரைபர்ஸும் ஆச்சு. உன் சேனலில் நீ ஃபுல்லாக கேமிங் வீடியோவாக போட்டிருப்ப. இப்போ நடுவில் ஒரு டிவிக்கேவோ இல்லைனா ஒரு குக்கிங் இப்போ நீ நடுவில் ஃபுல்லாக ஒரே குக்கிங் சேனல் வீடியோவாக போட்டிருப்ப. இப்போ நடுவில் நீ ஒரு டிவிக்கு மாநாடு தூக்கி உள்ளே நுழைக்கும் போது ஒரு மாதிரியாக இருக்கும். அப்போ வியூஸ் போனதுக்கப்புறமேட்டு அதை அன்லிஸ்ட்டில் போட்டுரு. யாருக்கும் தெரியவும் போகிறதில்ல. உனக்கு இதாகவும் இருக்கும், ஒரிஜினல் ஆளுங்க வருவாங்க, உன் கண்ணு முன்னாடி நீயே பார்க்குற, எந்த ஒரு வெப்சைட்டும் யூஸ் பண்ணல, எந்த ஒரு இதுவும் யூஸ் பண்ணல, இதில் உனக்கு காப்பிரைட்டும் வராது. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, வீடியோ பார்க்கும்போது இப்போ என்னோடய ஷார்ட்ஸ் போய் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? நியூஸில் இருக்கிறது எதுவுமே இல்லை, இதில் இருக்கிறது எல்லாம். ஓகேங்களா? ஜஸ்ட்டு எல்லாமே சிம்பிளாக தான் இருக்கும். நியூஸில் இருக்கிறது இங்கே எதுலேயுமே இல்லை. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், தமிழக வெற்றி கழகத்து மாநாடுக்கு போகிறோம் அப்படின்னு போட்டேன். அவ்வளோதான், 12,000 வியூஸு. இதே நீங்களாம் போயிருந்து எடுத்து போட்டிருந்தா நறுக்குன்னு போகும். இந்த ஸ்ட்ராட்டஜி ட்ரிக்கை ஃபாலோ பண்ணு, நீ எங்கேயோ போயிடலாம், வியூஸ் எங்கேயோ போகும், உனக்கு சப்ஸ்கிரைபரும் வரும், சில்வர் பட்டனும் வரும். தேங்க்யூ. இந்த மெத்தட் யாருக்காச்சும் பிடிக்கலன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்பயும் சொல்கிறேன், உங்களுக்கு 1000 சப்ஸ்கிரைப், ஃபோட்டோஸ், வாட்சிங் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு இல்லைனா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள்.